ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஷார்ட் ரீடிங் பார்க்குறோம். லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான கரண்ட் ஃபீலிங்ஸ். ஓகேவா? இதில் வந்து 3 பைல் வச்சுருக்கேன். பைல் 1, பைல் 2, பைல் 3. இந்த பைல் ரீடிங் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் ஒரு 3 பட்டர்ஃப்ளை தெரியும், சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இப்போது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்களோட எனர்ஜி லெவல் இப்போ ரொம்ப 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 ட்ரைன் ஆகிருக்கு. ஏன்னா நீங்கள் ரொம்ப உங்களோட அந்த கரண்ட் சுச்சுவேஷன் பாஸ்ட்லேயும் நிறைய வந்து எதிர்பார்த்துருப்பீங்க. உங்கள் பர்சன்கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்பு அங்கே முழுமை அடையவில்லை. ஸோ உங்கள் பர்சன்கிட்ட நிறைய நெகட்டிவான நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அவர் ஒன்று செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்ததுனால ரொம்ப உங்கள் மனசு வந்து ரொம்ப உங்களையே நீங்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களையே நீங்கள் ஹர்ட் பண்ணிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களை வந்து செல்ஃப் லவ் பண்ணுங்கள். அதுதான் சேஃபர் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். ஓப்பன் யுவர் ஹார்ட் டு கிவ் அண்ட் ரிசீவ் த ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் ஆல். நீங்கள் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையாக இருங்க. ஃபஸ்ட்டு உங்களை செல்ஃப் ஹீல் பண்ணிக்கோங்க, செல்ஃப் லவ் பண்ணுங்கள். ஓகேவா? அதுவே வந்து மற்றவங்கக்கிட்ட அந்த விஷயங்களை அபரிவிதமாக கொண்டு போய் சேர்க்கும். அது திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்க சில குறைகளை டிவைன் எவ்வளோ அழகாக சுட்டி காட்டுறாங்க பாருங்கள். ஏஞ்சல் எவ்வளோ நாசுக்காக சொல்கிறார். உங்களை ஹர்ட் பண்ணாமல் பிள்ளைங்கள நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். உங்களுக்கு நடந்த சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு வலி வருத்தத்தை கொடுக்கறதுனால உங்களை நீங்கள் கவனிக்காமல் மறந்துட்டீங்க. அதாவது அதை நினச்சி நீங்கள் ரியாக்ட் பண்ணி நீங்களாக இல்லை, உங்களோட அந்த இதுவே வந்து ஒரிஜினாலிட்டி மறைஞ்சிடுச்சு. நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு கன்னிங், மற்றவங்களாம் உங்களை பார்க்கும்போது இவங்க சரியில்லை அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் ஒரு கன்னிங் பர்சன் மாதிரி தெரிகிற மாதிரி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை வந்து நான் அப்படி கிடையாது, நான் அன்பானவள் தான், நான் ரொம்ப பாசம் மிகுந்தவள் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த ஃபுல் மூன் டே வருது, 10ஆம் தேதி. அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஹீலிங் ட்ரீட்மெண்ட், உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணுறது, உங்களோட கர்மா கிளன்சிங், இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கணுன்னு நினச்சாலும் சரி, மற்ற ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் கற்றுக்கணுன்னு நினச்சாலும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஏஞ்சல் கிளாஸஸ் இருக்குது. ஓகேவா? ஏஞ்சலோட கனெக்டிவிட்டி உங்களுக்கு ரொம்ப நல்லா வேணும், அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏஞ்சல் கிளாஸ் கற்றுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய நம்மளோட அந்த கிளாஸ் டீட்டெயிலாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. சில பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ் இல்லை, அதனால் நான் வந்து கொடுக்குறேன். மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தானா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களோட அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் இருக்கும். அந்த ஏஞ்சல் நம்பர்லாம் என்ன ஏதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லி நான் அந்த ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பேன். சில பேருக்கு வந்து அதுக்கான எனர்ஜி கரெக்டாக அந்த ஃப்ரீக்வன்சி அந்த டைமில் வரும்பொழுது அந்த பிளாக்கேஜ் எல்லாம் கிளியர் ஆகும். சில பேருக்கு இந்த பிளாக் மேஜிக் இந்த மாதிரிலாம் பிரச்சனையில் கஷ்டப்படுறீங்கல்ல, ஸோ இதிலேருந்து இந்த கர்மாவிலேருந்தும் உங்களோட ஆழ்மன பதிவுகள் அடிக்கடி சொல்கிறேன் பாருங்கள். இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் வருது பார்த்திங்களா, திருமணத்தில் பிரச்சனை இருக்குது, திருமண தடை, திருமண வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்குது, அது மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு கர்மா இது ரெண்டும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது தான் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி லேகிங்கில் இருந்தாலும் எல்லாமே நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். ஓகேவா? உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க நல்ல டேலண்ட் எல்லாம் வெளியே கொண்டு வாங்க. நான் இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக நான் இருக்கேன், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது, என்னால் எந்த விஷயத்தையும் வந்து ஸ்போர்ட்டிவாக கொண்டு போக முடியும், சக்ஸஸாக பண்ண முடியும், அந்த மாதிரி என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அது அந்த மாதிரி ஒரு இணக்கமான ஒரு இதுக்கு உங்கள் மைண்ட் செட் எல்லாமே வரும். நீங்கள் எப்படி உங்களை எடுத்து போகிறீங்களோ அது மாதிரி உலகம் உங்களை பார்க்க ஆரம்பிக்கும். ஓகேவா? உங்களோட சின்ன சின்ன ஸ்மால் மிஸ்டேக் உங்களுக்கான லெசனை கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் அதுலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கல நீங்கள். அதனால் ஏஞ்சல் உங்களுக்கு இவ்வளோ அழகாக நாசுக்காக இந்த ஆன்சரை கொடுக்குறாரு. சூப்பர் கைடன்ஸ், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ பைல் 2க்கு என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். ரிலீஸ் யுவர் எக்ஸ், த டைம் ஹஸ் கம் டு
கிளியர் யுவர் எனர்ஜி. இப்போது இந்த பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, நீங்கள் வந்து உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ கிடையாது நீங்கள். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் பிரேக்கில் தான் இருக்கீங்க. உங்களோட எக்ஸோட அந்த நினைவுகள்னால ரொம்ப வருத்தப்படுறீங்க. அந்த சிச்சுவேஷன், அந்த நபரை மறக்கணும், நீங்கள் மறக்க முடியலை. அதோட வலி வருத்தம் அதிகமாக இருக்குது. இதிலேருந்து வெளில வரணும். இதுலேருந்து ஒரு அதுதான் என்ன செய்கிறது. இப்போ இந்த விஷயம் நடந்துருச்சு, இதையே நினச்சிட்டு இருந்த வருத்தப்பட்டுட்டு இருந்தால் அடுத்தது நீங்கள் அடுத்த கட்டம் போகணும் இல்லையா? நெக்ஸ்ட்டு லைஃப்பை பார்க்கணும். லவ் லைஃப்பில் மட்டும் நீங்கள் லேக் ஆக மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு லாக்கில் இருந்ததுன்னா நீங்கள் செய்கிற வேலையில் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டடீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கே டிஸ்டர்பன்ஸ் வரும். இல்லை ஃபேமிலிக்குள்ளே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களால் ஒர்க்கை வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணி நேரத்துக்கு செய்ய முடியாது. ஆக்டிவாக எங்கேயுமே இருக்க முடியாது. ஸோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கெட்ட பேர் வரும். அதனால் உங்களோட இந்த பாஸ்ட் வலிகளை ரிலீஸ் பண்ணுங்கள். ஹீலிங் எடுத்துக்கோங்க. ஹார சக்கரா பிளாக்கேஜஸ் ஏதாவது தெரிஞ்சால், உங்களுக்கு தெரிஞ்ச மாஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா போய் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது தேவைப்படுது உங்களுக்கான கன்சல்டேஷன் எடுத்து ஹீலிங் அந்த இது பண்ணிக்கோங்க. ஃபுல் மூன் டே அன்றைக்கி கூட உங்களுக்கு அதுக்கான இது கொடுத்துட்ருக்கேன், ட்ரீட்மெண்ட் இருக்குது, பண்ணிக்கோங்க. ஓகே, பைல் 2 சூஸ் பண்ண மக்கள் இந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. உங்களை வந்து ஹீல் பண்ணிக்க சொல்கிறாரு ஏஞ்சல். அடுத்தது லவ் லைஃப்பில் இருக்கிறவங்க பைல் 3 உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு ஏஞ்சல்? கமெண்ட்டில் வந்து அவரோட நம்பர் 44455 அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க மக்களே. கண்டிப்பாக பைல் 3 சூஸ் பண்ண மக்களே, நீங்களும் வந்து பிரேக்கில் தான்ப்பா இருக்கீங்க. நீங்களும் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு வாய்க்கா வரப்பு தகராறில் ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பிரேக்கில் தான் இருப்பீங்க. 2-3 விஷயங்கள் லவ் லைஃப்பில் வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கலாம். ஒரு சிலர் திருமண வாழ்க்கையில் கூட ஃபெயிலியர் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கீங்க. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற பெண்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜேர்னியில் வரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு யாருக்காவது இதுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த ஃபண்ட் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் கொடுக்குறது, எப்படி பண்ணுறது, அதெல்லாம் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்களோட ரிக்வெஸ்ட், இதில் இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணுறேன். எவ்ரி மந்த் ஃபுல் மூன் டேட் இருக்குது இல்லையா, அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்கு, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ப்ரேயரில் சில ஹீலிங் கிறிஸ்டல்ஸை வச்சு நான் வந்து எனர்ஜைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த எனர்ஜைஸ் பண்ணப்பட்ட அந்த ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு நான் வந்து அனுப்பி வைப்பேன். உங்களோட ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுங்க, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஏன் எனக்கு இதுக்கு பிராப்தமே கிடையாதா? என் லைஃப் இப்படியே முடிஞ்சிருமா? என் லைஃப்பில் ஒரு நல்லது நடக்காதா? எனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வரமாட்டாங்களா? நான் அதுக்கு வந்து இது கிடையாதா? எனக்கு வந்து அதுக்கான தகுதி கிடையாதா? அப்படின்னு உங்களுக்குள்ளேயே உங்களை ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயங்கள் கூட, ஏன்னா நான் அதுக்கு எனக்கு அதுக்கான பிராப்தம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் அன்பானவங்க தான், நீங்கள் தகுதியானவங்க தான். இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்புங்கிற அந்த விஷயத்துக்கு நீங்கள் தகுதியானவங்க தான். அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்கள்கிட்ட இருக்க அந்த பிளாக்கேஜஸ் என்ன இருக்குது அதை கண்டுபிடிங்க, அதை கிளியர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் உங்கள் நபர்கிட்ட வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போக சொல்கிறாங்க. உங்கள் நபர்கிட்ட நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காதீங்க. கொஞ்சம் கிவ் அண்ட் டேக், கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையாக போனீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். இப்போது சில பேருக்கு வந்து ரீயூனியன் பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சுன்னா சொல்கிறேன், சரியா? அதுதான் உங்களோட விருப்பம். அண்டு இன்னும் சில பேர் எப்படின்னா, உங்கள் பர்சன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க வேலையில் தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் தான் ஃபோக்கஸிங்காக இருப்பாங்க. உங்களையோ இல்லை நீங்கள் வந்து சில பேர் கிட்ஸ் கூட வச்சுருக்கலாம், அந்த கிட்ஸையும் கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் பார்க்குறதுல நிறைய பேர் வந்து ஒரு 2 கிட்ஸ் உங்கள் கூட இருக்கலாம்.
நீங்கள் வந்து இப்போ இதை பற்றி நினைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு டைம் கிடையாது. அப்படி தான் ஓடிட்டுருக்கீங்க. ஓகேவா? இப்போதைக்கு உங்களை ஃபைனான்ஷியலாக நீங்கள் ஸ்டெபிள் பண்ணணும். அதில் தான் ஃபோக்கஸிங்காக அதுக்கான ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா, அதுக்கான விஷயங்களை தேடிக்கிட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த குழந்தைகளோட நீங்களும் சிரமப்பட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக. ஆனால் இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் சீக்கிரம் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சில பேர் வந்து நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்டேருந்து முற்றிலும் மூவ் ஆன் ஆகிருப்பீங்க. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் இது வந்து இன்றைக்கி வந்து லவ் லைஃப் கரண்ட் ஃபீலிங் பார்க்குறேன். எல்லாமே வந்து ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கிற மாதிரியே தான் வருது. இந்த 3 பைல் வச்சு பார்க்கும் பொழுது எல்லாருமே வந்து கொஞ்சம் பிரேக்கில் இருக்க மாதிரி. எப்படின்னா ஒரு சிலர் சுத்தமாக பர்சன் கூட எந்த ஒரு இதுலேயும் இல்லை, நீங்கள் காண்டாக்ட்லேயே கிடையாது. நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது 3 பைல் வச்சு அனலைஸ் பண்ணும் போது. ஃபஸ்ட்டு பைலில் வச்சு ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு பைலில் வந்து பிரச்சனைக்கு காரணம் உங்ககிட்ட தான் இருக்குது. அதை சொல்லிடுறேன் நான். ஏன்னா சில விஷயங்களை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களை ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்க முடியும் இல்லையா, உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால் சொல்கிறேன், புரியுதா? ஃபஸ்ட்டு கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லைஃப்பை சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் பதிவு விடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு ஏதாவது கன்சல்டேஷன் ஹீலிங் ப்ராசஸ் தேவைப்படுது, உங்களோட ஆரா சக்கரா பவர் பண்ணணும், ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிறதில் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் அது. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு என்ன மாதிரி இந்த இது வேணும், கன்சல்டேஷன் வேணும், பர்சனல் ரீடிங் மட்டும் வேணுமா, இல்லை ஆரா சக்கரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கணுமா, என்ன தேவையோ அதை டீட்டெயில் கொடுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். சரியா? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் அதுக்கான ப்ராசஸை பண்ணிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.